நான் கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா மேலப்பகுதி கிராமம் வீரணம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். என் பெயர் ஜி. வித்யா. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழுங்கள் உயிருக்கு நேர். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் சொல்லி, தமிழ் ஒழுமையாட் சார்பில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நெகிழி வரமா சாபமா என்ற தலைப்பில் இப்பொழுது உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நெகிழியை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்கிற மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடக்கும் நிகழ்வுகளாகிவிட்டது. உண்மையிலேயே அழிக்க வேண்டிய எம்மன் நெகிழியா, இல்லை ஆதரிக்க வேண்டிய கடவுளா? சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. எனக்கு விவரம் தெரிய வரும் சமயம் காலை கோல்கட் பவுட் டப்பா முதல் இரவில் அம்மா போடும் ஹார்லிக்ஸ் வரை தகரத்தில் அல்லது பாட்டில் டின்களாகவே இருந்து வந்தன. காலப்போக்கில் இவை இந்த இடத்தில் எல்லாம் நெகிழி வந்து சேர்ந்தன. உபயோகிக்க எளிதுடையது. இந்த இரு காரணிகளினால் அனைவராலும் பெரும் வரவேற்பிற்கு ஆளானது இந்த வஸ்து. பொம்மைகள், சேர், டேபிள், வாட்ச், கண்ணாடிகள், டெலிபோன், கம்ப்யூட்டர், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டினை. இந்த அளவு இருக்கும் வரை பிளாஸ்டிக் யாருக்கும் தொல்லை தரும் பொருளாகவே இருப்பதில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. எப்பொழுது டீ கப்புகள் மற்றும் கேரி பேக்குகள் வந்ததோ அப்போது பிடித்தது வினை. அழிக்க முடியாத அதீத பயன்பாடு இன்று பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதீர்கள் என்று அனைவருக்கும் சங்கூத வேண்டிய அளவிற்கு கொண்டு வந்து விட்டது. கரூர் இரட்டை வாய்க்கால்கள் தூர்வாரும் சமயம் நான் அங்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அப்போது பொக்லைன் இயந்திரம் மூலம் அள்ளி அள்ளி கொட்டியது. எல்லாமே வெறும் நெகிழி கழிவுகள் தான். தண்ணீரின் ஓட்டத்தினால் அடைத்துக் கொள்ளவே கொசுக்கள் உற்பத்தி அதிகமாகி நகரமே இன்னலுக்குள்ளானது. கரூர் நகரம் முழுவதும் ஒரு முறை உபயோகித்த பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் அந்த தடை நடைமுறையில் இல்லாமல் சாத்தியமற்று போனது. நெகிழி இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? யோசித்து சொல்லுங்கள். துணிப்பை அல்லது ஒயர் கூடையை எடுத்துக்கொண்டு சென்றவர்களை பிளாஸ்டிக்கை உருவாக்கி அதையே உபயோகிக்க வைத்து அது இல்லாமல் வாழவே முடியாது என்ற சூழ்நிலையை உருவாக்கிவிட்டதற்கு யார் காரணம்? சிந்தித்து பாருங்கள். எளிதில் மக்காமல் பல நூறு ஆண்டுகள் நிலைத்திருக்கக்கூடிய பிளாஸ்டிக் என்ற தவறான எண்ணம் மக்களிடையே பரவி விட்டது. பிளாஸ்டிக் குடமில்லாத வீட்டை காட்டுங்கள் என்று நம்மிடம் யாராவது சவால் விட்டால் நாம் அதில் நிச்சயமாக தோற்றுத்தான் போவோம். எனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்க பழகுவோம். அவசர தேவைக்கு 1-2 முறை பிளாஸ்டிக்கினை பயன்படுத்தினால் அதை குப்பை மேடு குப்பையாக போடாமல் சேமித்து மறுசுழற்சிக்கு அனுப்ப பழகுவோம். அனைவரும் பிளாஸ்டிக்கினை தவிர்த்து துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.